மணித்துளிகள் நவம்பர் 6, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பயிரும் களையும். தியான வசனம் மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாலஸ்தீனாவுல கோதுமை பயிர்களுக்கு இடையில சாதாரணமாக முளைத்து வரும் களைகளின் பெயர் பியர்டர் டேனல் என்பதாகுமா. இந்த செடிகள் முளைத்து வரும்போது எந்தவித வித்தியாசமும் இல்லாம கோதுமை செடியை போலவே இருக்குமா. களை என்று நினைப்பது பயிராக இருக்கலாம், பயிர் என்று நினைப்பது களையாக இருக்கலாமா. பியர்டர் டேனல் என்ற களையில இன்னொரு விசேஷமும் என்னவென்றால், சற்று வளர்ந்த உடனேயே கோதுமை எது களை எது என்று தெரிந்துவிடும். ஆனா அதற்குள் இவற்றின் வேர்கள் கோதுமை பயிரின் வேர்களோட பின்னி பிணைந்து விடும். ஆகவே கிறிஸ்து திருச்சபைக்கு தரும் ஆலோசனை என்னவென்றால், இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்பதே. ஆதலால களைகளை சேர்த்து அக்னியினால சுற்றரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்குமா. இதனால தேவன் நமக்கு தரும் ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்பதே. மனிதனுக்கு முகத்தை மட்டுமே பார்க்க தெரியும், ஆனா களையும் பயிரும் எது என்ற வித்தியாசம் இருதயத்தில் மட்டுமே தெரிவதால நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் இருதயத்தை அறிந்த தேவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஜான் ஹஸ் மற்றும் ஜெரோம் போன்ற பெரிய போதகர்கள் அன்றைய திருச்சபையில வித்தியாசமாக பேசினபடியினால அவங்கள களைகள் என்று நினைத்து சபையை விட்டு பிடுங்கி போட்டாங்களாம். பின்பு அவர்கள் களையா கோதுமை மணியான்னு தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. இப்பொழுதும் தங்களை சிறந்த கிறிஸ்தவங்கள்னு நினைத்து தலை நிமிர்ந்து நிற்கிறவங்க அநேகர் குறையுள்ளவர்களாகவே காணப்படுகிறார்கள். பரலோகத்துக்கு போகவே மாட்டாங்க என்று களைகளாக நினைத்த அவங்க அங்கு காணப்படுவார்கள்னு மனிதன் தோற்றத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த ஊமைகளை தன் சீஷர்களிடம் சொன்ன பிறகு இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனாராம். அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரயோத்திரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல வித ராஜ்யத்தின் புத்திரர்கள், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. ஆகையால் களைகளை சேர்த்து அக்னியால் சுற்றரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கோதுமை மணியாக இருக்கிறோமா அல்லது நெருப்பிலே சுற்றரிக்க போகிற களையாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து தேவனிடத்தில் செல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும். ஜூடா சார்புங்கிற என்னுடைய இன்னொரு சேனல்ல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை அறிவிக்கிற பாடல் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை கேட்டு நீங்க மற்றவர்களோட பகிருங்க. கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.